வணக்கம், நான் உங்கள் தனுஜா. பவர்ஃபுல் கைடன்ஸ்ல இருந்து சிவராத்திரிக்காக சிவன் நமக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்க போறாருங்கிறத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ரெண்டு கார்டு வந்திருக்கு. நம்ம ரெண்டு கார்டையுமே கன்சிடர் பண்ணுவோம். ஒன்னு ஆதியோகி, ஒன்னு அகோரி. இது ரெண்டுமே சிவனோட பர்சனாலிட்டி. ஒன்னு சௌமிய ரூபம், ஒன்னு ரொம்பவும் ரௌத்ர ரூபம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அகோரி ரூபத்துல பாருங்க, அகோரி ரூபத்துல அவரு பஸ்மம் பூசிட்டு மண்டவோட கையில வச்சுட்டு ரொம்பவும் ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு காட்சி, ஒரு தோற்றத்தை அமைப்பாரு. அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, எதுவுமே அசுத்தம் கிடையாது, எல்லாமே முழுமையான ஒரு தத்துவம், அதை நீ எப்படி ஆக்செப்ட் பண்ண போற அப்படிங்கிறது தான் இந்த கார்டு நமக்கு வலியுறுத்துது. சாதாரணமாவே நம்ம அகோரிகளை பார்க்கும் பொழுது ஒரு திடுக்குன்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா அவங்க தோற்றம், அவங்க ரூபம் நம்ம பயப்படுத்தும். ஆனா சிவன் என்ன சொல்றாரு, உன் பிறப்பு உன் இறப்பு எல்லாமே குறிக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது, எதுவுமே இம்பியூர் கிடையாது. ஒரு பஸ்மம் அப்படிங்கிறது உன்னோட இறுதி சடங்கு முடித்து வரக்கூடிய ஆஷஸ் தான் பஸ்மம். சோ ஒருத்தன் பிறந்தா அவன் கடைசியில பஸ்மமா தான் போகணும் அப்படிங்கிறது நேச்சர். இட் இஸ் அ சைக்கிள். எதுவுமே அசிங்கம் கிடையாது, எதுவுமே அசுத்தம் கிடையாது. நீ பாக்குற பார்வை அப்படி இருக்கு. நீ எல்லாத்தையும் நல்லது அப்படின்னு யோசிச்சனா, நீ அக்செப்ட் பண்ண அப்படின்னா நீதான் சிவன். ஸ்வயமா நீ சொல்லிக்கலாம், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நானே சிவன் அப்படின்னு. ஆதி யோகி சௌமிய ஸ்வரூபம், ஒரு நிலை, மௌன ரூபம், தபஸ் நிலை, ஞானம், அவரை சுத்தி இருக்கிற ஒளிவட்டம், அவருக்குள்ள இருக்க சாந்தம், the stillness is what he is expecting from each one of you. உனக்குள்ள அந்த சைலன்ஸை நீ தொலைச்சிட்டு தான் நீ நிக்கிற. நீ அகோர ரூபத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நீ எதை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற. ஒரு நிமிஷம் சாந்தமாயி மௌனமாயி யூ பீ இன் ஸ்டில்னஸ், காம்னஸ், ஒரு நிலைப்படுத்தி உன்னுள்ள போய் பாரு. அகம் பிரம்மாஸ்மி, நீனே கடவுள். சிவன் தத்துவம்னா இந்த உடம்புதான் சிவம்னு சொல்றாங்க. உன் இதயம் இருக்கு இல்லையா, இதயத்துல இருக்கக்கூடிய ஆன்மா இவ்வளவுதான், ஒரு ஜோதி ஸ்வரூபம், ஒரு சின்ன ஒரு பிரகாசம், ஒரு சின்ன ஒரு ரூபம் தான் உன்னோட உயிர். இவ்வளவு பெரிய உடம்புல இத்தனோண்டு தான் உயிர் இருக்கும். இந்த ஜோதி எங்க இருக்குன்னா உன் இதயத்துல இருக்கிறது. அப்போ உன் இதய கமலத்துல நீ கண்ணை மூடி உள்ள இறங்கி உனக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை நீ பாரு.